வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் நம்ம வயலுக்கு வந்தாச்சு. இன்னும் 5 பாத்தி தான் நம்மளுக்கு வரப்பு கொத்துறதுக்கு இருக்குது. ஆனால் நம்ம 2 பாத்தியில் தான் இன்றைக்கி வரப்பு கொத்த போகிறோம். வரப்பு கொத்திட்டு மற்ற ஒரு சில வரப்பில் வந்து இன்னும் ஒசத்த வேண்டியது இருக்குது. ரொம்ப பள்ளமாக இருக்கிறதுனால அந்த வரப்புக்கெல்லாம் நம்ம சேரள்ளி போட்டு நிரப்ப போகிறோம். இன்றைக்கி அதுதான் வேலை. நாளையிலேருந்து வயல் கொத்துறது தான் இருக்கும். அதுதான் கொஞ்சம் பார்க்கவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபன்னாக இருக்கும். எத்தனை தடவை உள்ள போகிறேன், எத்தனை தடவை ரொம்ப போகிறேன். அன்றைக்கி வேலை ஸ்டார்ட் பண்ணும்போதே செம்ம வெயில், ஒரு மாதிரி புலம்பிகிட்டே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மக்களே. நீங்களே பாருங்களேன். இன்றைக்கி மக்களே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே செம்ம வெயில். ஏன்னா நம்ம லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறது. இங்கெல்லாம் தண்ணிக்கு மழை வந்தால் தான் தண்ணி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வயசு மற்ற பார்த்திக்கலாம் 2 சைட்லேயே தண்ணி தான் இல்லை. கொத்துறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இப்படி தான் மக்களே, யாரும் இல்லைனா புலம்பிக்கிட்டு யாராவது வந்தால் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். நான் அவ்வளோலாம் கஷ்டப்படல, நான் நிறைய கஷ்டப்படுறேன்னு ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் யோசிக்காதீங்க. எங்கள் அப்பா அம்மா படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது நான் படுறதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டமே கிடையாது. என்னால் இன்னும் எவ்வளோலாம் முடியுமோ அவ்வளோவுமே எங்கள் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற மைண்ட் செட் ஆகிடுச்சு எனக்கு. அதனால தான் இதெல்லாம். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், நம்மளுக்கு விவசாயம் பண்ணணும், நம்மளாம் உழைச்சி சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி தனி ஃபீல் நல்லா இருக்குது. மக்களே, நீங்கள் எல்லோரும் எனக்காக டைம் ஒதுக்கி வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தனித்தனியாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல, அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்னால் முடியும் போது நான் மக்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அது கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ இந்த ஓரத்துலலாம் பாக்கு மரம் இருக்கு. பாக்கு மரம் நட்டு வச்சுதான் முளைச்சுதான் தெரியலண்ணா. இங்கே இப்படி எல்லா இடமும் ஒவ்வொரு மாதிரி பாக்கு மரம் நட்டு வச்சுருந்தா நான் எப்படி நேராக கொத்துறது? என்ன ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் கொத்தி முடிக்க வேண்டியது. இதில் இது சரி குருவியாக என்னன்னு தெரியல. ஒரு 3 கூடு இருக்குது சேரில் கட்டினது. நான் அப்புறம் காட்டுற வீடியோவில். நான் அப்படிதான் வெட்டுறேன் கூட. அம்மாவது சாரி, இது போதுமான்னு கேட்குறேன். அவர் பயப்படுற வேலையெல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் மழை ஒன்றும் இருக்குது, நல்லா தான் இருக்குது. மழையும் இருட்டிட்டு தான் இருக்கு. கடவுளை எப்படி மழை பெஞ்சிருக்காமி, உங்களுக்கு தண்ணி வேணும். இப்படிதான் வேலை செய்யறது. ஃபோன் எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கு. கத்திரி போட்டா மழை வரும் போல இருக்கு. வருது வருது மழை வருது. ஓ, இந்த வயல் துண்டுக்கு பாத்திக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிருந்தோமா, மழை வருது. சந்தோஷமா இருக்கே மக்களே. மழை வந்துட்டுருக்கு. இப்போது நாங்கள் வேலை செய்ய தான் போகிறோம். ஆனால் அதை என்னால் வீடியோ பண்ண முடியாது, ஃபோன் நனைஞ்சிருனால. வேலை செய்கிறேன், வேலையை முடிச்சுட்டு என்ன வேலை செஞ்சேன்னு காட்டுறேன். மழை வருது மக்களே, தண்ணி இல்லைன்னு கவலைப்பட்டு வந்தோம் அந்த இடத்துக்கு. பாருங்க மக்களே, மழையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. செம்ம மழை. அந்த இடத்துல தான் தண்ணியே இல்லை சொன்னேன். நம்ம நல்லது பண்ணும்போது நமக்கு இயற்கையுமே சேர்ந்து சப்போர்ட் பண்ண மக்களே. அந்த மாதிரி தான் எங்களுக்கு அந்த மழைனால அவ்வளோ தண்ணி கிடைச்சிருக்கு. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அப்புறம் இந்த கூடு தான், அது என்ன கூடு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் அதையுமே கமெண்ட்ல சொல்லி வைங்க. அன்னைக்கு மழைக்கு நம்மளுக்கு இவ்வளோ தண்ணி கிடைச்சது மக்களே. அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி, உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இதோட வீடியோ முடியுது, நான் போயிட்டு வரேன். எல்லாரும் கவனமா இருங்க. டாடா.